ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் கிரீக்ஸ். நம்ம அதாவது இந்த சேனலில் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி சில வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் கிரீக்ஸும் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் உள்ள ஒரு கான்செப்ட் தான். என்ன தான் இதுக்குள்ளே ஒரு கான்செப்ட் வந்தாலுமே இந்த கான்செப்டுக்குள்ளே எக்கச்சக்க பேராமீட்டர்ஸ் வருது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து பார்ட் பை பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படி இருக்கேன். ஸோ இந்த பார்ட் 1ல் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னா என்ன, ஏன் ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம், அப்புறம் அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்க்கு கீழே வர டைப்ஸ்லாம் என்னென்னு சொல்லி இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இனி வர ஃபர்தர் வீடியோஸில் எல்லாமே வந்து அந்தந்த டைப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி அதை சூஸ் பண்ணுறாங்க, அந்த டைப் மூலமாக எப்படி ஆப்ஷன் கான்ட்ராக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இனி வர பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸில் எல்லோரும் உள்ளே வரணும். ஸோ அது மூலமாக ஏர்ன் பண்ணணும் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அப்படி பண்ண முடியல. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் மென்டாலிட்டி அவங்களுக்கு கிடையாது. ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி எப்போ உள்ளே வரணும், எப்போ வெளியே வரணும், ஸோ அந்த ஒரு மெத்தட் தெரியாதனால நிறைய பேர் வந்து ஒரு ப்ராப்பர் ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு பண்ண முடியல. ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா அதில் முக்கியமாக ஒரு 2 வழிகள் இருக்குது. அது மூலமாக பணம் சம்பாதிக்கலாம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று ட்ரேடிங். நீங்கள் கொஞ்சம் ஒரு பொறுமையாக இருக்கிற ஆள் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இல்லை 3 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு நல்ல கம்பெனி சூஸ் பண்ணாலே போதும். ஃபினான்ஷியல் லெவலில் ஸ்டேபிளாக இருக்க கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், அப்புறம் டாட்டா, அப்புறம் மஹிந்திரா, இந்த மாதிரி எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனி கரெக்டாக சூஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி வெயிட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு இடையில கூட லாபம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ குறைஞ்ச ஒரு 5 வருஷம் கிட்ட லாபம் அந்த வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லாபம் நீங்கள் பார்க்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எனக்கு கம்மியான பீரியட்லேயே வந்து அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லோரும் இருக்க தான். ஏன்னா வந்து சைட் பை சைடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கரியர் பேஸ்டு ஒரு கம்பெனி போவாங்க, சேலரி வாங்குவாங்க. அது போக இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் மந்த்லி பேஸில் ஒரு சேலரி வந்தால் ரெண்ட்டுக்கோ மற்ற அவங்க தேவைக்கான ஒரு செலவுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 1 மந்த் இல்லை 2 வீக்ஸ்க்குள்ளே சம்பாதிக்கணும் அப்படின்னு சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அவங்க வந்து எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேடிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரேடிங்குள்ளே முக்கியமான ஒரு டாபிக் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மூலமாக சில பேர் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு குறிப்பிட்ட நாட்களில் வந்து அதிக லாபம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பெனிஃபிட். முக்கியமாக ஆப்ஷன் பையருக்கு வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் ப்ரீமியம் பே பண்ணிட்டு கொஞ்ச நாளே வந்து அதிகமான லாபம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த கொஞ்சம் ப்ரீமியம் கட்டி கொஞ்ச நாட்களே வந்து அதிகமான லாபம் வருது அப்படின்னாலே அங்கே ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ரிஸ்க்கை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கரெக்டான ஆப்ஷன் கான்ட்ராக்டை சூஸ் பண்ணுறது தான் ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கரெக்டான ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னா அந்த ப்ரீமியம் வேல்யூ, ஸோ அதை பொறுத்தா வந்து நீங்கள் லாபம் பார்க்குறீங்களா இல்லை நஷ்டம் அடைகிறீங்களா சொல்லி அந்த ப்ரீமியம் வேல்யூ, நீங்கள் கட்டுற ப்ரீமியம் வேல்யூ, நீங்கள் கிடைச்ச ப்ரீமியம் வேல்யூ, ஸோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரீமியம் வேல்யூவை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் ஆப்ஷன் கிரீக்ஸ். இது ஏன் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்? கிரீக்ஸுங்கிறது ஒரு லெட்டர்ஸ், குரூப் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். காமா, அப்புறம் டெல்டா, அப்புறம் வந்து தீட்டா, இந்த மாதிரி அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நம்ம மேக்ஸ் புக்கில் அடிக்கடி பார்த்துருப்போம். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அங்கே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் கிரீக்ஸும் வந்து அந்த வேல்யூஸ்லாம் எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் கொண்டு வராங்க. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் பேர் ஆப்ஷன் கிரீக்ஸ். ஸோ அந்த ப்ரீமியமை கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஆப்ஷன் கான்ட்ராக்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு உதவுகிற ஒரு கான்செப்ட் தான் ஆப்ஷன் கிரீக்ஸ். ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஏன் பர்டிகுலராக இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணோம்? ஸோ அதை பற்றினே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆப்ஷன் செயின் என்எஸ்சி டேபிள்குள்ளே போனீங்கன்னா அதில் நிறைய பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்புறம் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்புறம் இம்பைடு வால்டிலிட்டி இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம இந்த மணி செக்ஷன் எங்கே இருக்குது, அப்புறம் அவுட் த மணி செக்ஷன் எங்கே இருக்குது, அப்போ அவுட் ஆஃப் த மணி செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்புறம் மேலும் வந்துட்டு கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்டை வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த டேபிள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து நம்ம சப்ளை அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஓரளவு அதை ஃபைன் பண்ணலாம். ஸோ
இப்படி அந்த ஒரு கரெக்டான ப்ரீமியம் சூஸ் பண்ணி, ஓகே இந்த கான்ட்ராக்ட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கான ப்ரீமியம கட்டி வாங்குறதுக்கு அந்த பேராமீட்டர்ஸ்லாம் சூஸ் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கான்ட்ராக்ட்டா நீங்க வாங்கியிருக்கீங்க. அந்த ப்ரீமியமோட விலை வந்து ₹5. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த ரூ. 5 இருக்குல்ல, இந்த ரூ. 5 பொறுத்து தான் நாளைக்கு நீங்க லாபம் பார்க்குறீங்களா? இந்த ரூ. 5 எப்படி சேஞ்ச் ஆகுத பொறுத்து தான் நீங்க லாபம் பார்க்குறீங்களா? இல்ல நஷ்டம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரிய வரும். இந்த ரூ. 5 நாளைக்கு ரூ. 7 ஆக போதா? இல்ல ரூ. 9 ஆக போதா? இல்ல ரூ. 12 ஆக போதா? இத அனலைஸ் பண்றதுக்கு வந்து உதவுற ஒரு கான்செப்ட் தான் ஆப்ஷன் கிரீக்ஸ். ஸோ, அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து நாளைக்கு லாபம் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நிப்பாட்டம் இல்லாம, எவ்வளோ லாபம் பார்ப்பீங்க? இல்ல எவ்வளோ நஷ்டம் ஆகும்? இத பத்தின ஒரு ஒரு டீட்டெயில் தர்றது தான் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ். இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் கீழ வர ஒரு முக்கியமான டைப்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா, காமா, தீட்டா, வேகா. ஸோ, இந்த டெல்டா இருக்குல்ல, ஸோ இந்த டெல்டா என்ன சொல்ல வருதுன்னா, ஆப்ஷன் அதாவது அந்த அசெட் பிரைஸ் இருக்குல்ல, முக்கியமா ஸ்டாக் பிரைஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. அத பொறுத்து இந்த பிரீமியம் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இத பத்தின ஒரு டீட்டெயில் சொல்றது தான் இந்த டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து காமா. இந்த காமா என்ன சொல்ல வருதுன்னா, டெல்டா எவ்வளோ சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு டெல்டா ஒரு சம்திங் ஒரு வேல்யூல இருக்கும். நாளைக்கு ஒரு சேஞ்ச் ஆகும் இல்லையா? அது எவ்வளோ சேஞ்ச் ஆகும்? அத பத்தின ஒரு குறியீடு, அத பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் சொல்றது தான் இந்த காமா. அப்புறம் தீட்டா. தீட்டானா என்னன்னா, டைம் டீகேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்குனேன்னா, ஸோ 1 வீக் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பீரியட். ஸோ அந்த டைம்க்குள்ள எவ்வளோ பிரீமியம் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா பிரீமியம் வந்து ஒண்ணு கூடும் இல்ல கம்மியாகும். ஓகேவா? அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டைம் பீரியட் பொறுத்து வர இந்த வேல்யூ இருக்குல்ல, அதுதான் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேகா. வேகா என்ன சொல்ல வருதுன்னா, வால்டிலிட்டி பொறுத்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஸோ அத பத்தின ஒரு வேல்யூ குடுக்குறது தான் இந்த வேகா. இது எல்லாமே வந்து ஒரு ஒன் லைன் மீனிங்ல சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் மாரி புரியறதுக்காண்டி ஒரு ஒன் லைன் மீனிங்ல சொல்லிட்டேன். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஒவ்வொரு பார்ட் பார்த்தோம்ல, ஒவ்வொரு டெல்டா, காமா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அடுத்து வர பார்ட்ல வந்து நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆப்ஷன் கிரீக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அதை பற்றி டைப்ஸ்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தது இல்லாமல் இனி வர வீடியோவும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் கிரீக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்.